ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருண்டை குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க. நான் வைக்கிற இப்போ இந்த உருண்டை குழம்புல உருண்டை ஒன்று கூட கரையவே கரையாதுங்க. முழுசாக இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த மாதிரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், ஊறின பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில் எடுத்து நசுக்கணுன்னா அப்படியே உடஞ்சிரும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு பருப்பு இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா அரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப கண்டிப்பாக நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மழுமழுன்னு அரையக்கூடாது. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க காரத்துக்கு. அதே மாதிரி வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பருப்பு இதெல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோம்பு மறந்துடாதீங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு சோம்பு பார்த்திங்கன்னா இந்த உருண்டையில் இருந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உருண்டையை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிக்கிறப்ப ரொம்ப சிறுசாகவும் பிடிக்காதுங்க, ரொம்ப பெரிய சைஸ்லையும் பிடிக்காதுங்க, மீடியம் சைஸில் பிடிச்சிக்கிங்க. அதே மாதிரி உருட்டுறதும் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப கடினமாக உருட்டிடாதீங்க, அப்புறம் சாப்பிட்றப்ப உடையவே உடையாது. அதே மாதிரி ரொம்ப லேசாக அப்படியே எடுத்தும் வச்சிடாதீங்க, கரைஞ்சி போயிடும். நல்ல ஒரு பக்குவத்துக்கு மீடியமாக பார்த்து உருட்டி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புளி ஊற வச்சுக்கிங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்ப குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3மே சேர்க்கணும். சேர்த்து பொரிஞ்ச பிறகு இது கூடவே நல்லா ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டும் லைட்டாக பொரிஞ்ச பிறகு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துடலாங்க. அப்போ தான் டக்குன்னு தக்காளி வதங்கி வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு, புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நுரக்கட்டி கொதிக்க வர ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மாற்றிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஓரளவுக்கு தேவையான பக்குவத்துக்கு குழம்பு வந்துடும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ரொம்ப தண்ணியுமா இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க உருண்டை குழம்புக்கு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச உருண்டையை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். அதே மாதிரி உருண்டையை சேர்க்குறப்ப எடுத்த உடனே நடுவில் சேர்த்துடாதீங்க. அப்படியே கார்னர்லேருந்து சேர்த்துட்டு வாங்க. இப்போ உருண்டை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன்.
சேர்த்துட்ட பிறகு கரண்டி வச்சு கிளறவே கூடாது, உருண்டை கரைஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் வச்சாலோ இல்லை பேனில் வச்சாலோ இல்லாட்டி பார்த்திங்கன்னா சட்டியில் வச்சாலோ இந்த மாதிரி பாத்திரத்தை லைட்டாக இப்படி பிடிச்சி ஷேக் பண்ணிவிட்டு வச்சுருங்க. உருண்டை ஃபுல்லாக அதில் மூழ்கிடும். இப்போ கடைசியாக நம்ம மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அந்த குழம்பு கூட சேர்த்துக்குங்க. இது கடலை மாவு, குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வெயிட் பண்ணோன்னா கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம போட்ட உருண்டைகள் போடுறப்ப ஃபுல்லாக மூழ்கிடுச்சு குழம்புல. அது வெந்துருச்சுன்னா அழகாக மேலே எழும்பி வரும், மேலே மிதக்க ஆரம்பிக்கும் உருண்டைகள். அந்த மாதிரி மிதந்தாலுமே உருண்டை ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம், குழம்பும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ சூப்பராக கொதித்து அந்த உருண்டைகள்லாம் மேலே மிதந்துட்டு வருது பாருங்கள். இப்போ சூப்பரான உருண்டை குழம்பு ரெடிங்க. உருண்டையும் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் உருண்டை போடுறப்போ உள்ளே மூழ்கி இருக்கும், அது வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். இப்போ உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருண்டை உடையவே உடையாது. அதே மாதிரி குழம்பும் ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. நம்ம ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும். இந்த உருண்டை குழம்பை நீங்கள் ஒரு டைம் வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் இந்த உருண்டை குழம்பை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு துளி அளவு கூட உருண்டை கரையவே கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.